عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாங்கள் இஸ்லாத்தை பற்றிய இஸ்லாத்தின் அடிப்படையை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை நாங்கள் படித்து வருகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயம், இந்த இஸ்லாத்திற்கும் ஏனைய மதங்களுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே வணக்கத்திற்கு உரிய நாயன் ஏக கடவுளான அந்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். எவன் வானங்களையும் பூமியையும் அதில் உள்ளவற்றையும் படைத்தானோ அந்த ஒருவன் தான் வணக்கத்திற்கும் தகுதியானவன். அது அல்லாமல் சிலைகளோ கற்களோ மண்ணோ மரமோ சூரியனோ சந்திரனோ இவைகளெல்லாம் எங்கள் பகுத்தறிவுக்கு எட்டாதோ அவைகள் அனைத்தும் கடவுள் என்ற அந்தஸ்துக்கு வர தகுதியற்றவைகள். இதுதான் இஸ்லாம். இதைத்தான் எல்லா நபிமார்களும் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த விஷயத்தால் தான் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் என்ற பெயர் எங்களுக்கு கிடைத்தது. இப்படியான ஒரு வாழ்க்கை முறை எங்களுக்கு கிடைத்தது. இதைத்தான் மிகப்பெரிய வித்தியாசமாக பிற மதத்தவர்கள் எங்களை உற்று நோக்குகிறார்கள் எனவும், இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்த பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை சொல்லி இஸ்லாத்திற்குள் நுழைந்த பின்னர், இதுதான் இஸ்லாம் என்று ஏற்ற பின்னர் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். எனவே இவர்களை சாதாரணமாக விட்டுவிடலாம் என்றெல்லாம் நபி அவர்கள் சாதாரண நிலையில் எங்களை விட்டு செல்லவில்லை. மாற்றமாக இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்களுக்கு அவர்கள் தடம் பெறக்கூடாது என்பதற்காக, அந்த கொள்கையிலேயே அவர்கள் மரணிக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சிறுக்குடைய வடிவங்களை படித்துக் கொடுக்கிறார்கள். இவைகள் சிறுக்கு, இவைகள் இணை வைத்தல், இவைகள் அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு அநியாயம், இணை வைப்பு என்றெல்லாம் படித்துக் கொடுக்கின்றார்கள். சிறுக்குடைய வடிவங்களை மாத்திரம் படித்துக் கொடுக்கவில்லை, அந்த சிறுக்குடைய வடிவங்களுக்குரிய வாசல்களையும் நபி அவர்கள் காட்டிச் செல்கிறார்கள். இவைகள் சிறுக்கு அல்ல என்றாலும் அவை நீங்கள் செய்தால் அது வெறுமனே ஹராமாக இருந்தாலும் அது உங்களை சிறுக்கிலே கொண்டு போய் விடும். அதற்குரிய அத்தனை வாசல்களையும் நபியர்கள் எச்சரித்து சஹாபாக்களிடத்திலே எச்சரிக்கின்றார்கள், எச்சரித்து வழிகாட்டி விட்டு போகின்றார்கள். இதுவரைக்கும் நாங்கள் தெரிந்து கொண்டது இது. சகோதரர்களே, போன வாரம் அந்த உரையிலே வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த கலிமாவிலேயே நாங்கள் வாழ வேண்டும், அந்த கொள்கையிலேயே மரணிக்க வேண்டும், அதிலேயே நாங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும், அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை முறை கிடைத்தது என்றெல்லாம் தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் அந்த வாழ்க்கை முறை, அந்த அடிப்படை ஏகத்துவம், அந்த அடிப்படை கொள்கை எல்லா முஸ்லிம்களாலும் இன்று வரைக்கும் அதன் தூய வடிவில் பாதுகாக்கப்படவில்லை என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். மாற்றமாக இரண்டு கோணங்களில் அந்த இஸ்லாமிய கொள்கை சிதைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன இரண்டு கோணங்கள்? ஒன்று, அமல் ரீதியாக இணை வைப்புக்கள் என்று நபியர்கள் காட்டி தந்த பின்னால் அவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம், அவைகளை சரிகாணக்கூடிய மக்களை பார்க்கிறோம். எவைகளெல்லாம் இணை வைப்புக்கள் என்று நபியர்கள் அடையாளப்படுத்தினார்களோ, எவைகளெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைக்கு முரண் என்று சொல்லி தந்தார்களோ, அவைகளை செய்யக்கூடிய ஏராளமான மக்களை எங்கள் சமுதாயத்திலே நாங்கள் காண்கிறோம். அதோடு இன்னொரு கோணத்திலே எப்படி சிதைக்கப்படுகிறது என்றால், எந்த கலிமாவை நபி அவர்கள் இந்த அடிப்படை நோக்கத்திற்காக மக்களிடத்திலே எத்தி வைத்தார்களோ, மக்களிடத்திலே சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த கலிமாவுடைய அர்த்தத்தையே, அந்த கலிமாவுடைய விளக்கத்தையே இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணாக வேறொரு கோணத்திலே சித்தரிக்கப்படுவதை நாங்கள் காணுகிறோம். செயல் வடிவத்திலே நாங்கள் விடுகின்ற தவறை விட அதை அடிப்படையிலேயே நாங்கள் மாற்றி விடுவது இருக்கிறதே, இது மிக கூடாது. ஒருவர் விபச்சாரம் செய்கிறார் என்றால் அவருக்கு இஸ்லாத்திலே திருமணம் முடிக்காதவராக இருந்தால் 100 கசையடி கொடுக்கப்பட வேண்டும். ஒருவர் விபச்சாரமே செய்யவில்லை, ஆனால் விபச்சாரம் செய்வது ஹலால் என்று சொன்னால் அவர் கொல்லப்பட வேண்டும். அவர் விபச்சாரம் செய்யவில்லை,
ஆனால் விபச்சாரம் செய்வதை ஹலால் என்று சொல்கிறார் என்றால் அவர் விபச்சாரம் செய்தவரை விட கூடிய தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுபோன்று ஒருவர் இணை வைக்கிறார், தெரியாமல் இணை வைக்கிறார், சில கருத்துக்களை இணை வைப்புகளான கருத்துக்களை செய்து கொண்டு இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கும் அது இணை வைப்பல்ல, அதையும் விட ஒரு முக்கியமான இணை வைப்பு இருக்கிறது, அந்த இணை வைப்பு என்ன தெரியுமா என்று பேசுகின்றவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த கலிமாவை நோக்கிய எத்தனை தவறான விளக்கங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி சொல்லுவதுதான் இவ்வாரத்தின் நோக்கம். சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அரபியிலே நாங்கள் நேரடியாக மொழிபெயர்த்தால் அல்லாஹ்வை தவிர கடவுள்கள் இல்லை, அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தான் கடவுள். சகோதரர்களே, அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று சொன்னால் அந்த மக்கத்துக்கு அவர்கள் எத்தனையோ விஷயங்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். சிலைகளை ஏற்றிருந்தார்கள், கற்களை ஏற்றிருந்தார்கள், சூரியனை ஏற்றிருந்தார்கள், சந்திரனை ஏற்றிருந்தார்கள், இப்படி நல்லவர்களை ஏற்றிருந்தார்கள், பலரை அவர்கள் கடவுளாக ஏற்றிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா தன்னை தவிர கடவுள் இல்லை என்று சொல்வது இந்த அனைத்துமே கடவுள் தகுதிக்கு உட்பட்டவைகள் அல்ல என்று மறுப்பதற்காக. கடவுள் இல்லை என்றால் இருக்கிறது, அவர்கள் இருக்கிறது என்று சில கடவுள்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை அல்லாஹ் தஆலா மறுக்கவில்லை. நீங்கள் கடவுளை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் கடவுள் தன்மைக்கு தகுதியானவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் அந்த கலிமாவின் அடிப்படை நோக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு உரிய நாயன், வணங்கப்படுபவன் நிறைய பேர் இருக்கிறார்கள். சிலைகள் வணங்கப்படுகின்றன, சூரியன் சந்திரன் உலகத்திலே என்னென்ன ஜடங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அத்தனை வணங்கப்படுகின்றன. ஆனால் அவைகள் அனைத்தும் வணக்கத்திற்கு தகுதியானவைகள் அல்ல. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்கின்ற பொழுது வணங்கப்படுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று மொழிபெயர்க்க கூடாது. வணங்கப்படுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது தவறு. வணங்கப்படுகின்றவைகள் எத்தனையோ உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன, கல்லு மண் என்று எத்தனையோ விஷயங்கள் உலகத்திலே வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வணங்கப்படுபவன் படுபவை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது அதன் கருத்தல்ல. வணக்கத்திற்கு உரியவன், வணக்கத்திற்கு தகுதியானவன், நாங்கள் வணக்கத்தை செலுத்துவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் அந்த கலிமாவுடைய கருத்து. சகோதரர்களே, இந்த கலிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திலே மொழிந்தார்களோ, எந்த சமுதாயத்திலே இந்த கலிமாவை பிரச்சாரம் செய்தார்களோ, எந்த கருத்தை நபி அவர்கள் இந்த கலிமாவை பிரச்சாரம் செய்தார்களோ அதற்கு மாற்றமான விளக்கங்கள் இஸ்லாமியர்களால், அறிஞர்கள் என்று சொல்லப்படுபவர்களால் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை காணுகிறோம். இரண்டு விதமான முக்கியமான தவறான அணுகுமுறைகளை நான் உங்களிடத்திலே சொல்லி காட்டுகிறேன். ஒன்று என்ன, இலங்கையிலே ஜமாத்து தப்லீக் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சார அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன விளக்கத்தை கொடுக்கிறார்கள்? அவர்களோடு நீங்கள் பிரச்சாரத்திலே சேர்ந்து செயல்பட்டால், அவர்களது கூட்டங்களில் நீங்கள் போய் கலந்து கொண்டால், அவர்களது பயான் நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொண்டால், அவர்களோடு பிரச்சார பகுதிகளிலே போய் 40 நாள் என 4 மாதங்கள் என வெளிக்கிளம்பி சென்றால், அல்லது அவர்களோடு எந்த மசாயில்களில் நீங்கள் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், அவர்களிடத்திலே வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, இதற்கு எதிராக எங்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறார்களே என்ற பேச்சு வராது. வருவதற்கு இடத்தை காணும், வராது மாத்திரமல்ல, வருபவர்களுக்கு கொண்டு வருவவர்களுக்கு இடம் அவரிடத்திலே கிடையாது. அவர்கள் எப்படி அதனை மொழிபெயர்ப்பு செய்வார்கள்? நீங்கள் எந்த பயானை கேட்டாலும் அல்லாஹ்வால் தான் எல்லாம் ஆகின்றது, அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வால் தான் ஆகிறது, நாங்கள் நினைக்கிறோம் மழையால் வயல் அப்படியே பசுமையாக காணப்படுகிறது நினைக்கிறோம், அது சபபு தான், அல்லாஹ்வால் தான் எல்லாம் ஆகிறது, எங்கள் உழைப்பால் தான் மனைவியும் குழந்தைகளும் பாதுகாக்கப்படுகிறது நினைக்கிறோம், அல்லாஹ்வால் தான் எல்லாம் ஆகிறது. இந்த கலிமாவை அப்படியே மனதிலே போடுவதற்காகத்தான் நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். மக்களுக்கு மத்தியிலே என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வால் தான் எல்லாம் ஆகிறது, நீங்கள் மற்றவைகளால் ஆகிறது நினைக்க வேண்டாம். இப்படியென மக்காவிலே பிரச்சாரம் செய்து ஒரு ஈமானிய சமுதாயத்தை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். இப்படி சொல்லுவார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை. அதை போன்று அவர்களோடு பிரச்சாரம் செய்வதற்காக அழைக்கின்ற நேரத்திலே என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் உழைப்பால் உங்கள் குடும்பம் வாழுகிறதென, உங்கள் உழைப்பால் தான் உங்களுக்கு உயர்வு கிடைத்திருக்க நினைக்கிறீர்கள். இல்லை, முதலாக ஈமானை மனதிலே ஊட்டுங்கள், எல்லாமே அல்லாஹ்வால் தான், எந்த ஒன்றும் அல்லாஹ்விடம் நடக்காது, அல்லாஹ்வால் தான் உங்களுக்கு ரிஸ்கோ வாழ்வோ அறிவோ தக்வாவோ எல்லாமே
அல்லாஹ்வால் தான் கிடைக்கிறது. இந்த உறுதியோடு, இந்த கலிமாவுடைய உறுதியோடு நீங்கள் வெளிக்கிளம்பி செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். கலிமாவுடைய விளக்கம் இதுதானா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த கலிமாவுடைய விளக்கம் நிச்சயமாக இது அடிப்படை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே கலிமாவை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எந்த அர்த்தத்தை மக்கத்து காவிர்கள் விளங்கினார்களோ அந்த அர்த்தமல்ல இது. எந்த அர்த்தத்தை விளங்கி எதிர்த்தார்களோ அந்த அர்த்தமல்ல இது. இவர்கள் சொல்லுகின்ற இந்த அர்த்தம் அபூ ஜஹல் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தார், அபூ லஹப் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தான், உத்பா ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தான், ஷைபா நபியர்கள் வரும் முன்னரே அந்த கொள்கையில இருந்தான். அல்லாஹ்வால் தான் அனைத்துமாகிறது. இந்த கொள்கையிலே அபூ ஜஹல் ஆரம்பத்தில் இருந்தான். நபியர்கள் வரும் முன்னரையே அந்த கொள்கை அபூ ஜஹலிடத்தில் இருந்தது, அபூ லஹபிடத்தில் இருந்தது. அல்லாஹ்வின்றி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. சகோதரர்களே, இவர்கள் இந்த கருத்தை தான் நபியர்கள் பிரச்சாரம் செய்ய வந்ததாக காட்டுவார்கள். நபியர்கள் ஏன் தாய்வுக்கு போனார்கள்? பத்ர் யுத்தத்தில் ஏன் கலந்து கொண்டார்கள்? அல்லாஹ்வை இன்றி வேறு யாரையும் நாங்கள் நம்பக்கூடாது, அவனால் தான் எல்லாம் ஆகும் என்ற சக்தி அந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக, பரப்புவதற்காக அல்லாஹ்வுடைய சக்தி தான். இதை தவிர வேறு எதனையும் சொல்வதை நீங்கள் காணும். வேறு எதனை அவர்கள் சொல்லவும் மாட்டார்கள். அதனால் தான் பள்ளிகளுக்கு போவார்கள், அந்த பள்ளியிலே ஷிர்க் நடந்து கொண்டிருக்கும், அல்லாஹ்வுக்கு எதிரான இணை வைப்புகள் பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கும், பக்கத்திலே உரை நடக்கும். எப்படி? அல்லாஹ்வால் தான் எல்லாம் ஆகும், எனவே எங்களோட பிரச்சாரத்திலே கலந்து கொள்ளுங்கள். இதை தவிர அதற்கு எதிரான ஒரு பிரச்சாரம் என்ன செய்யாது, நடக்காது. இவைகளை நாங்கள் காணுகிறோம். சகோதரர்களே, நான் உங்களுக்கு குர்ஆனிலே வரக்கூடிய இந்த நம்பிக்கையில் தான் மக்கத்து முஸ்லிம்கள் இருந்தார்கள். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டிய நம்பிக்கை, அல்லாஹ்வால் தான் எல்லாம் ஆகிறது என்பது ஒரு வருடத்திலே இருக்க வேண்டிய நம்பிக்கை. அது ஒருவனை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து விடாது. எத்தனை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமோ அந்த நம்பிக்கை நபிகள் பிரச்சாரம் செய்ய அந்த மக்களிடத்திலே வந்தார்கள். சகோதரர்களே, குர்ஆனிலே பாருங்கள், சூரா அன்கபூத்திலே 61 63வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன்னல்லாஹ். அதாவது அந்த மக்களிடத்திலே வானங்களையும் பூமியையும் படைத்தது யார்? வஸஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தது யார் என்று நீங்கள் கேட்டால் லயகூலுன்ன அல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் தான் என்று சொல்லுவார்கள். இதை நபியர்கள் பிரச்சாரம் செய்ய வந்திருப்பார்களா? அவர்கள் சொல்லுகிறார்கள் வானங்கள் பூமி படைத்தது, சந்திரனை சூரியனை வசப்படுத்தி வைத்திருப்பது அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதை மீண்டும் நபியர்கள் சொல்ல வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மக்கள் ஏற்றிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா அன்கபூத்திலே 61வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதை தொடர்ந்து அடுக்கடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வல இன் சஅல்தஹும், நபி அவர்களிடத்திலே கேட்டால், அந்த மக்கத்து காவிர்களிடத்திலே கேட்டால், மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து இந்த பூமி இறந்த பின்னால் அதை பசுமையாக்க செய்கிறானே, அதை உயிர்ப்பிக்க செய்கிறானே, அவன் யார் என்று அவர்களிடத்திலே கேளுங்கள். அவர்கள் லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் தான் இதையெல்லாம் செய்கிறான், அல்லாஹ்வால் தான் இவைகள் ஆகிறது, மழையால் ஆகவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் குலில் ஹம்துலில்லாஹ், நபியே சொல்லுங்கள் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஏத்துக்கொள்றீங்களா? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. பல் அக்ஸருஹும் லா யஅகிலூன், ஆனால் இவ்வளவு சொல்லி போட்டு அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். இவ்வளவு சொல்றாங்க, அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்த நபர்கள் மீண்டும் பிரச்சாரம் செய்ய வந்தார்களா? அதை அவர்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சூரா லுக்மானிலே 25வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எப்படி? வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, இதே வசனத்தை தான், இதே வசனத்தை 25வது வசனம் அல்லாஹ் தஆலா சூரா லுக்மானிலே சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி நபி அவர்கள் கேட்கிறார்கள், கேளுங்கள் அவர்கள் இப்படி சொல்வார்கள் என்று அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சூரா ஜுமரிலே 37 38வது வசனத்திலே, வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று அவர்களிடத்திலே கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி என்றால் கேளுங்கள், அல்லாஹ் தான் என்று சொல்லுகிறீர்களே, அல்லாஹ் தான் இந்த வானங்கள் பூமியை படைத்தான் என்று சொல்லுகிறீர்களே, சகோதரர்களே, வானங்கள் பூமியை படைத்தது அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் மனிதர்களை படைத்து யார் ஏற்றுக்கொள்வார்கள்? எல்லாமே வானங்கள் பூமி அவை உள்ளவற்றை அனைத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்றால்
அஃபரஐத்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹி, அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களே, பிரார்த்திக்கிறீர்களே, இந்த பிரார்த்தனையை இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின், அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு தீமையை நாடினால், நீங்க பிரார்த்திக்கிறீர்களே அந்த தெய்வங்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு தீமையை நாடினால் ஹல் ஹுன்ன காஷிபாத்து துர்ரிஹி, அதை அந்த தெய்வங்கள் என்னை விட்டு நீக்கி விடுமா? நீங்க நம்புகிறீர்களே, படைத்ததென்று சொல்லிவிட்டு வேறொன்றை வணங்குகிறீர்களே, அந்த தெய்வங்கள் என்னை விட்டு நீக்கி விடுமா? அவ் அராதனி பிரஹ்மா, அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய நாடினால் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மதி, அல்லாஹ் தஆலா தந்த அருளை தர நினைக்கிற அந்த அடியானை விட்டு தெய்வங்கள் தடுத்து விடுமா? அந்த தெய்வங்கள் அதை தடுத்து விடுமா என்று கேட்டுவிட்டு குல் நபியர்கள் சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹு அலைஹி யதவக்கலில் முத்தவக்கிலூன், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் மீது தவக்குல் வைப்பவர்கள், அதாவது அல்லாஹ் மீதே தவக்குல் வைப்பவர்கள் தவக்குல் வைக்கட்டும், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லுங்கள். வானங்கள் பூமியை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், படைத்தது அல்லாஹ் என்று தான் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், பிரார்த்தனை வேறு இடத்திலே புரிந்தார்கள் சொல்கிறார். அது மாத்திரமா, இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா கேட்கிறான், சூரா ஜுக்ரூஃபிலே 87 வசனம், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஹும், அவர்களை யார் படைத்தார் என்று கேளுங்கள், என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? லா யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். மக்கத்து காபிர்கள் அபூ ஜஹல் அபூ லஹப் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஃபஅன்னா யுஃபக்குன், ஏன் திருப்பப்படுகிறார்கள்? அப்படி என்றால் ஏன் திசை திருப்பப்படுகிறார்கள்? கேளுங்க நபி அவர்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, சூரா அன்பாலிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், ஒரு காபிர் பிரார்த்திக்கிறான் அல்லாஹ்விடத்திலே, ஒரு காபிர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். எப்படி பிரார்த்திக்கிறான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். وَإِذْ قَالُوا اللَّهُمَّ إِنْ كَانَ هَذَا هُوَ الْحَقَّ مِنْ عِنْدِكَ فَأَمْطِرْ عَلَيْنَا حِجَارَةً مِنَ السَّمَاءِ أَوْ ائْتِنَا بِعَذَابٍ أَلِيمٍ. யா அல்லாஹ், இந்த முகம்மது சொல்லுவதுதான் உண்மையாக இருந்தால், அதுதான் உன்னிடமிருந்து வந்த உண்மை என்றிருந்தால், எங்கள் மீது கல்மாரியை பொழிய வைப்பாயாக, அல்லது கடுமையான வேதனையை கொண்டு வந்து தருவாயாக என்று பிரார்த்திக்கிறார். அது முகமது கொண்டு வந்து பொய், அப்படி அல்லாஹ் பொழிய வைக்க மாட்டான் என்றதை நிரூபிப்பதற்காண்டி அல்லாவே அல்லாஹும்ம என்று சொல்லி பிரார்த்திக்கிறான். யா அல்லாவே என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறான். அல்லாஹ் சூரா அன்பாலிலே 32வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் பிரார்த்தனை அவர்கள் நபியர்களுக்கு எதிரான பிரார்த்தனை யாரிடத்திலே செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலே செய்கிறார்கள். சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா அந்த மக்கத்து காவிர்களை பார்த்து கேட்கிறார், வைதா மஸ்ஸக்குமுத் துர்ரு ஃபில் பஹர், கடலிலே உங்களுக்கு போகின்ற நேரத்திலே ஏதாவது ஒரு தீங்கு வந்தால், வல்லமன் ததுஊன இல்லா இய்யாஹு, நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தீர்களே அவைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி விடுகின்றன. அதான் நீங்க பிரார்த்திக்கிறீங்களே அல்லாஹ்வை தவிர, அந்த நேரத்தில் எல்லாரையும் மறந்துவிட்டு யாரை பிரார்த்திக்கிறீர்கள்? அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறீர்கள். ஃபலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர்ரி, கரைக்கு கொண்டு வந்து விட்டால் அகல்தும், புறக்கணித்து விடுகிறீர்கள். வகானல் இன்சானு கஃபூரா, மனிதன் நிராகரிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப கடல்ல போனா எங்க பிரார்த்திக்கிற ஆபத்து வரக்குள்ள அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்விடத்திலே சில நேரங்களில் பிரார்த்திக்க கூடியவர்களாகவும் அந்த மக்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமா, இது சூரத்துல் இஸ்ராவிலே 67வது வசனம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், குல் மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்லி அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார, நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்து ரிஸ்க்குகளை தருபவன் யார்? உணவு அல்லாஹ் தான் தருகிறான் சொல்ல, அல்லாஹ் தான் ரிஸ்க் எல்லாம் தருகிறான், உறுதியாக நம்புங்கள். அதை அவர்கள் நம்பி இருந்தார்கள். வானங்கள் இருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு ரிஸ்கை தருபவன் யார்? அல்லது உங்கள் கேள்வி புலன்களையும் உங்கள் பார்வைகளையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றவர், கண்ட்ரோலிலே வைத்திருப்பவன் யார்? வமை யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ யுக்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய், உயிருள்ள பொருளிலிருந்து இறந்த பொருளையும் இறந்த பொருளிலிருந்து உயிருள்ள பொருளையும் வெளியெடுப்பவன் யார் என்று அவரிடத்திலே கேளுங்கள். வமை யுதப்பிருல் அம்ர, உலகத்தை நிர்வகிப்பவன் யார்? உலகத்தை ஆட்சி செய்து நிர்வகிப்பவன் யார் என்று கேளுங்கள். ஃபஸயகூலூன அல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று. இவ்வளவு செய்வன் யார்? அல்லாஹ் தான் என்று அவர்கள் இதை பிரச்சாரம் செய்ய வந்திருப்பார்களா? அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் இவைகளை செய்கிறார். உலகத்தை நிர்வகிப்பவன், எங்களை படைத்தவன், வானங்கள் பூமியை படைத்தவன், ரிஸ்க் தருபவன், தீங்கு இழைப்பவன், நன்மை இழைப்பவன், எல்லாமே அந்த அல்லாஹ் தான் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி நீங்க சொல்லுகிறீர்களா? ஃபகுல் அஃபலா தத்தகுன், பயம் வரலையா அப்ப உங்களுக்கு? இவ்வளவு அல்லாஹ்னு சொல்றீங்க, ஏன் பயப்படாம இருக்கிறீங்க? இவ்வளவு அல்லாஹ் சொல்றது மட்டும் பயம் அல்ல, இவ்வளவு அல்லாஹ் நம்புறேன்னு மட்டும் பயம் அல்ல, பயப்பட மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான்.
அது மாத்திரமல்ல ஃபதாலிக்குமுல்லாஹு ரப்புக்குமுல் ஹக், அவன் தான் உங்களது உண்மையான இறைவன். இவ்வளவு சொன்ன செய்றானே, இவன் தான் உண்மையான இறைவன். ஃபமாதா பஅதல் ஹக்கி இல்ல ضلال, ஒரு உண்மைக்கு பின்னால் பாத்திலை தவிர வேற எது இருக்கலாம், வழிகேட்டை தவிர வேற எது இருக்கலாம். ஃபஅன்னா துஸ்ரஃபூன், எங்கே நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், சூரா யூனுஸ் 31-32. இவ்வளவு வசனங்களுக்கு என்ன சொல்லி தருது? அந்த மக்கள் அனைவரும் எதை நம்பி இருந்தாங்க? அல்லாஹ் ஒருவனால் தான் இந்த உலகமே நடக்குது, அவன் என்று எதுவும் நடக்காது என்பது அவர்களது நம்பிக்கை. இதை நபியவர்கள் மீண்டும் பிரச்சாரம் செய்ய வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதை அவர்கள் நம்பி இருந்தார்கள். நபி அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தித்தார்கள். அந்த மக்களிடத்தில் தான் நபி அவர்கள் வருகிறார்கள். இது மாத்திரமா, மார்க்கத்துக்குள் அவர்கள் எவ்வளவு இணைந்திருந்தார்கள் தெரியுமா? மார்க்கம் என்ற அளவுக்கு எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுக்கான சில வணக்கங்களை கூட நிறைய செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் அனுமதிக்காத, இஸ்லாத்துக்கு முரண்பட்ட வணக்கங்கள் நிறையவே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபியோட பிரச்சாரம் செய்கின்ற பொழுது கூட பதில்கள் கூட அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குகிறோம் என்பது போன்ற பதில்கள் கூட அவர்களிடத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், தூய்மையான அந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் உரியது. வல்லதீன தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாமல் தங்களுக்கு பொறுப்பாளர்களை தேடிக் கொள்கிறார்களே, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நாங்கள் அவர்களை வணங்குவது கிடையாது, அந்த பொறுப்பாளர்களை. மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் வணங்குகிறோம் ஒழிய வேறு எந்த வணக்கத்தை நாங்கள் அவர்களுக்கு செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்படித்தான் சொன்னார்கள் மக்கத்து காபிர்கள். சூரா சுமர் 3வது வசனம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்னிடத்திலே சொல்லுகிறார், இவர்கள் என்னதெல்லாம் சொன்னார்கள்? அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள், மோசமான நம்பிக்கை, இஸ்லாம் சொல்லித்தராத முறையில் எல்லாம் நம்பி இருந்தார்கள். சரியான நம்பிக்கை இருந்தது, சில நேரங்களில் தவறான நம்பிக்கையும் புகுந்திருந்தது. எப்படி சொன்னார்கள்? அப்ப அஸ்ஃபாக்கும் ரப்புக்கும் பில்பன், அல்லாஹ்வுக்கு பொம்பளை புள்ள நிறைய இருக்குது. அதாவது அல்லாஹ் தஆலாவுக்கு நிறைய பொம்பளை புள்ளல் இருக்குது. அல்லாஹ் வந்து எங்களுக்கு நிறைய ஆம்பளை புள்ளல தருவான், அவனுக்கு என்ன செய்வான்? பொம்பளைகளை வச்சுக்கொள்வான். வத்தகத மினல் மலாயிகத்தி இனாதன், பொம்பளை மலக்குமார்களை அவர் என்ன செய்ய அல்லாஹ் தஆலா தங்களோடு தன்னோடு வைத்திருக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னக்கும் லதகூலுன கௌலன் அதீமா, மோசமான கடுமையான வார்த்தைகள் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள், சிலது சரியாக இருந்தது, சிலது தவறான நம்பிக்கையாக இருந்தது. எனவே இந்த தவக்குல் இது மாத்திரம் இஸ்லாம் அல்ல, அது மாத்திரம் அக்கீதாவு கிடையாது, அது ஒரு பகுதி. மெயினான பகுதிகளை நபிகள் பிரச்சாரம் செய்ய வருகிறார்கள். இப்பொழுது நான் சொன்ன வசனம் சூரா இஸ்ராவிலே 40வது வசனம். எல்லா வசனங்களையும் சொல்லிவிட வேண்டும், அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா திருமறையிலே தெளிவாக சொல்லி இருக்கிறான் எதை பிரச்சாரம் செய்ய வந்தான். சகோதரர்களே, ஃபஸ்தஃப்திஹிம், அல்லாஹ் தஆலா அவரிடத்திலே ஃபத்வா கேளுங்கள், தீர்ப்பை கேளுங்கள். அலி ரப்பிக்கல் பனாத் வலஹுமுல் பனூன், அவர்களுக்கு ஆம்பளை புள்ள அல்லாஹ்க்கு பொம்பளை புள்ளையா? கேளுங்க நபி அவர்களே, அந்த மக்களிடத்திலே ஃபத்வா கேளுங்கள், உங்களுக்கு ஆண்கள் அல்லாஹ்வுக்கு பெண்களா என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அம் ஹலக்னல் மலாயிகத இனாதன் வஹும் ஷாஹிதூன், அல்லது அவர்கள் கண் முன்னாலே நாங்கள் மலக்குமார்களை பெண்களாக படைத்தோமா? கேளுங்கள், மலக்குமார்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்கள் பெண்களாக படைத்தோமா? சொல்லுகிறார்களே, பெண்களாக படைத்தோமா? நபியை கேளுங்கள். அலா இன்னஹும் மின் இஃப்கிஹிம் லா யகூலூன், கட்டுக்கதை சொல்கிறார்கள், பொய்யாக சொல்லுகிறார்கள், அவர்கள் பொய்யாக சொல்லுகிறார்கள். வலதல்லாஹு வ இன்னஹும் லகாதிப், அல்லாஹ்வுக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது சொல்லுகிறார்கள், பொய்யர்கள், பொய் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அஸ்தபல் பனாத்தி அல் பனீன், ஆம்பளர் விட்டு பொம்பளை அல்லாஹ் வச்சுக்கிட்டானா? அப்படி தொடர்ந்து கேட்டுக்கண்டே போறான். அந்த நம்பிக்கை அவரிடத்துல இருந்தது, அப்படி வச்சுக்கிட்டானா? சூரத்து சாஃபாத்திலே 149 தொடக்கம் 153வது வரைக்கும் இந்த வசனங்கள். சகோதரர்களே, அதுபோன்று இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஜஅலுல் மலாயிகத அல்லதீனஹும் இபாதுர் ரஹ்மானி இனாதன், அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்களை பெண்களாக சொல்லுகிறார்கள், பெண்களாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள். அஷஹிது ஹல்கஹும், படைக்கிற நேரத்தில் இருந்தார்களா? இன்னொரு இடத்துல கேட்கிறார், படைக்கிற நேரத்திலே அந்த மக்கள் இருந்தார்களா? மக்காவிலே இருந்தார்களா? சதுக்தபு ஷஹாதத்துஹும் வயுஸ்அலூன், அப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய சாட்சி எழுதப்பட்டு நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அது அப்படி சொன்னால் அவருடைய சாட்சியம் எழுதப்பட்டு நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். வகாலு லவ் ஷா அர் ரஹ்மானு மா அபத்னாஹும், இன்னொன்று, நாங்கள் இப்படி மலக்குமார்கள் எனவும் அதே போன்று கடவுளனும் வணங்குகிறோமே, அல்லாஹ் நாடினத்தால தான் வணங்குறோம், அல்லாஹ் தஆலா நாடலை நாங்கள் இப்படி வணங்கிக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய நாட்டை தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மாலஹும் பிதாலிக மின் இல்ம், அல்லாஹ் இதை நாடுவானா இல்லையா என்று அவர்களுக்கு கிடையாது, தாங்கள் செய்துவிட்டு நாடினான் என்று சொல்கிறார்கள். இதை நாடுவானா இல்லையா என்பது அவர்களுக்கு தெரியாது, செய்துவிட்டு நாடினான் என்று சொல்கிறார்கள்.
அல்லாஹ் தவறை விளக்கப்படுத்துகிறான். பாம்பு வார நேரத்துல அல்லாஹ் நாடினால் கடிக்கும் நிக்க மாட்டான், ஓடி போட்டு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் காப்பாத்திட்டான்னு சொல்றது போல அல்லாஹ் கேட்கிறான். அவர்கள் செய்யும் தெரியாது, அல்லாஹ் நாடினார் என்று செய்துவிட்டு சொல்லுகிறார்கள் என்று சொல்லிட்டு இன்கும் இல்லா யஹ்ரசூன், கட்டுக்கதை யூகம் அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அம் ஆத்தைனாகும் கிதாபன் மின் கப்லிஹி ஃபஹும் பிஹி முஸ்தம்சிகூன், அல்லது இவ்வளவு பேசுகிறார்களே, நீ வரும் முன்னால் ஒரு வேதத்தை கொடுத்து அவர்கள் அதை பட்டி பிடித்துக் கொண்டு அவங்களிடத்தில் பேசுகிறார்கள். நபியை உமருக்கு வாதம் செய்கிறார்களே அவர்கள், இதற்கு முன்னால் ஒரு வேதத்தை அவரிடத்தில் கொடுத்து அதை வைத்துக் கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், பல் காலு இன்னா வஜத்னா ஆபானா அலா உம்மத்தின் வ இன்னா அலா ஆதாரிஹிம் முஹ்ததூன். என்ன தெரியுமா சொன்னார்? வேதம் எல்லாம் கிடையாது, முன் சென்ற வேதத்தை வைத்தெல்லாம் சொல்லவில்லை, பெற்றோர்களை அப்படித்தான் கண்டோம், மூதாதையர்களை அப்படித்தான் கண்டோம், அதன் பாதை நாங்கள் செல்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரா ஜுஹ்ருஃபிலே 19 தொடக்கம் 22 வசனம் வரைக்கும் சொல்கிறான். எல்லாமே அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டவைகள். சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே வஜஅலூ லில்லாஹி மிம்மா தரஅ மினல் ஹர்தி வல் அன்ஆமி நஸீபன் ஃபகாலூ ஹாதா லில்லாஹி பிஸஅமிஹிம் வ ஹாதா லிஷுரகாயினா. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஏதாவது விவசாயம் கிடைத்தால், ஏதாவது குழந்தை குட்டிகள் அவருடைய ஒட்டகங்களுக்கு கிடைத்து விட்டால், இவைகள் அல்லாஹ்வுக்கு, இவை எங்களுடைய மத்த கடவுள்களுக்கு, இந்த ஒட்டகம் அல்லாஹ்வுக்கு, இந்த ஒட்டகம் எங்களுடைய கடவுள்களுக்கு என்று பிரித்து சொல்லுகிறார்கள். அவருடைய கற்பனையில் அப்படித்தான். எப்படி சில ஒட்டகங்களை விட்டு விடுவார்கள், பால்படி கணத்திருக்கும், தொடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நேரப்பட்டது, அல்லாஹ் அந்த ஒட்டகம் சும்மா தெரிஞ்சிட்டு அல்லாஹ்வுக்கு நேரப்பட்டதா, தொடக்கூடாது, இப்படி சொல்லுகிறார்கள். ஃபமா கான லிஷுரகாஇஹிம் ஃபலா யஸிலு இலல்லாஹ், அவர்களுக்கு இணை வைப்பாளர்கள் என்று வைத்தார்களே, அவைகள் அல்லாஹ்வை சேராது, அல்லாஹ்வை அவைகள் சேராது. வமா கான லில்லாஹி ஃபஹு யஸிலு இலா ஷுரகாஇஹிம், அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்தார்களே, அவைகள் அவர்கள் இணை வைப்பாளருக்கு போய் சேரும். அவர்களுக்கு வைத்தது அல்லாஹ்வுக்கு போய் சேராது, அல்லாஹ்வுக்கு வைத்தது அவர்களுக்கு போய் சேரும். அதாவது ரெண்டுமே அவர்களுக்கு தான், எனக்கு ஒன்றும் செய்யல. அவங்க அவர் இபாதத் அல்லன்னு சொல்றேன், அல்லாஹ்வுக்குன்னு செய்றாங்க, அல்லாஹ்வுக்குன்னு சில ஒட்டகங்களை விடுறாங்க, அல்லாஹ்வுக்குன்னு சில விவசாயங்களை கொடுக்கறாங்க, ஜகாத் மாதிரி கொடுக்கறாங்க, ஆனால் தெய்வங்களுக்குன்னு கொஞ்சத்தை கொடுக்கறாங்க. எனவே ரெண்டு இடத்தை சேராது, அதுவும் சேராது, எனக்கென்று உள்ளதும் எனக்கு சேராது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அவருடைய தீர்ப்பு இருக்கிறதே மோசமானது, மிக மோசமானது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சூரா அன்ஆம் 136 வசனம். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், வகாலு ஹாதிஹி அன்ஆமுன் வ ஹர்சுன் ஹிஜ்ர், இந்த மிருகங்களும் இந்த விவசாயம் எங்களுக்கு ஹராம், ஹிஜ்ர் தடை செய்யப்பட்டிருக்கிறது, இது எங்களுக்கு ஹராம், இதை நாங்கள் யூஸ் பண்ண கூடாது. லா யத்அமுஹா இல்லா மன் நஷா, நாங்கள் நாடியவர்களுக்கு அதை கொடுப்போம், இது எங்களுக்கு ஹராம். பிஸாமியம், அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில். அல்லாஹ் வன்ஆமன் ஹுர்ரிமத் லுஹூருஹா, இன்னும் சில மிருகங்கள் பிரயாணம் செய்வதற்கு ஹராம், அது அல்லாஹ்வுக்கு. சில ஒட்டகங்களை விட்டுருப்பாங்க, இதுல பிரயாணம் செய்யப்படாது, இது அல்லாஹ்வுக்கு விடப்பட்ட ஒட்டகம், எல்லாம் அல்லாஹ், இவைகள் அல்லாஹ்வுக்கு விடப்பட்ட ஒட்டகங்கள். வன்ஆமுன் லா யذ்குரூன இஸ்மல்லாஹி அலைஹா, சிலதுக்கு அல்லாஹ்வோட பேர் சொல்லுவாங்க, சில மிருகங்களுக்கு அல்லாஹ்வோட பேர் சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் இஃப்திராஅன் அலைஹி, அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார்கள், தெய்வங்களுக்காக. இது அல்லாஹ் தான் போய் சேரும், இது தெய்வங்களுக்காக. சயஜஸீஹிம் பிமா கானூ யஃப்தரூன், அவருடைய கட்டுக்கதைக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். வகாலு மா ஃபீ புதூனி ஹாதில் அன்ஆம் ஹாலிஸத்துல் லிذுகூரினா வ முஹர்ரமுன் அலா அஸ்வாஜினா, இதுக்கு இப்ப குறைக்க போற குழந்தை இருக்குதானே, இவைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமா யாருக்கு சொந்தம் தெரியுமா? எங்களுக்கு ஆம்பளைகளுக்கு தான். என்னது இந்த குட்டிகள் எல்லாம் சொந்தம், இந்த ஒட்டகத்திலிருந்து கிடைக்கிற குட்டிகள் எல்லாம் எங்கட ஆண்களுக்கு என்று சொல்லிட்டு பெண்களுக்கு இது ஹராம். அதே நேரம் வையக்குன் மைத்தத்தன், அது இறந்த பொருளாக அந்த பிராணி பிறந்தால் ஃபஹும் பிஹி ஷுரகா, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சட்டங்கள். அது ஆம்பளை பொம்பளை என்ன செய்யலாம், சில மிருகங்களை யூஸ் பண்ணிக்கலாம். சயஜஸீஹிம் வஸ்ஃபஹும் இன்னஹு ஹகீமுன் அலீம், அல்லாஹ் தஆலா அதுக்குரிய கூலியை கொடுப்பான், அல்லாஹ் ஞானம் உள்ளவன், அறிந்தவன். இப்படி அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே 73, 73, 74 வசனத்திலே சொல்லுகிறான், துரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹ், ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது, மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது, மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படி? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் அழைக்கின்றீர்களே, அவைகள் லையஹ்லுகு துபாபன் வலவ் இஜ்தமஉ லஹ், எல்லோரும் சேர்ந்து ஒரு கொசியை படைப்போம் என்று நினைத்தாலும் படைத்துக் கொள்ள மாட்டார்கள். அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கொசியை படைப்போம் என்று நினைத்துக் கொண்டாலும் அவர்களால் படைக்க முடியாது. வயஸ்லுபுஹுமுத் துபாபு ஷைஅன், அவர்களிலிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு கொசி பறந்து விட்டால்
லா யஸ்தன்கிதுஹு மின், அதை காப்பாற்றவும் அவர்களுக்கு முடியாது. அந்த சிலைகளுக்கு ஓடி பேத்து துண்டு எடுத்துட்டு பேத்துறானே சொல்லி பிடிச்சிட்டு வருவதற்கு என்னது முடியாது. நஅபத் தாலிபு வல் மத்லூப், கேட்கிறவனுக்கும் பலகீனம், கேட்கப்படுறவனும் பலகீனம். அல்லாஹ் இது என்ன இந்த வாரம் என்னத்தை சொல்லணும்? எங்க அல்லாஹ் தஆலா அவங்களை அட்டாக் பண்ற, எங்க அவர்கள் கேட்டால் இப்படி சொல்வார்கள் என்று சொல்றான். சொல்லி போட்டு மா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ், அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறையில் அவர்கள் மதிக்கவில்லை, அல்லாஹ் கண்ணியமானவன் பலமானவன் என்று சொல்லி குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ்ஜிலே 73 தொடக்கம் 75 வசனம் வரை. அது மாத்திரமல்ல, கடைசியாக அதாவது அல்லாஹ் தஆலா அயுஷ்ரிகுன மா லா யഖ்லுகு ஷைஅன் வஹும் யுக்லகூன், படைக்க முடியாத படைக்கப்பட்டதை எனக்கு இணையாக்குகிறார்களா? படைக்க முடியாத படைக்கப்பட்டதை எனக்கு இணையாக்குகிறார்களா? வலா யஸ்தத்திஊன லஹும் நஸ்ரன் வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், அதாவது தங்களுக்கு தாங்களே உதவி செய்யவும் அந்த சிலைகளால் முடியாது, பிறருக்கு உதவி செய்யவும் முடியாது, அவைகளை அவர்கள் வணங்குகிறார்களா? இப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே வானங்கள் பூமியை படைத்தது, ரிஸ்க் தருவது, ஆற்றல்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே உள்ளது, அல்லாஹ் தான் அந்த ஆற்றலுக்குரியது என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, சில இபாதத்துக்களை அல்லாஹ்வுக்கென செய்து வந்தார்கள். சில இபாதத்துக்களை ஒட்டக தியாகம், விவசாயத்திலிருந்து ஒரு பகுதி, இப்படி அல்லாஹ்விடத்தில் செய்து வந்தார்கள். சில நேரங்களில் கடல்களில் போகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கவும் செய்தார்கள் என்று அல்லாஹ் இவ்வளவு ஏராளமாக சொல்லி காட்டுகிறான். கலிமாவுடைய விளக்கம் அல்லாஹ் எல்லா ஆற்றலும் புரிந்தவன் என்பதா? அதை நபிகள் பிரச்சாரம் செய்வதற்கு தேவைதானா? அதை அவ்வளவு நீங்கள் எல்லோரும் அல்லாஹ் ஆற்றலோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லாரும் நேரத்தோட ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி இருப்பார்கள். அதை ஏற்றுக்கொண்டதாகவும் அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான், அல்லாஹ்வே சாட்சி சொல்லுகிறான், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதை சொல்லுவதற்காக நபிகள் இந்த பூமிக்கு வரவில்லை, ஏன்னா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அது அடிப்படை கிடையாது, அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆவார். இந்த பூமியிலே பிறந்த எவனுமே ஏக கடவுள் ஒருவன் இந்த வானங்களை பூமியை படைத்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே. ஃபிரௌன் கூட வமா ரப்புல் ஆலமீன், அந்த வானங்கள் பூமியை படைத்த இறைவன் என்றால் என்ன, ரப் என்றால் என்ன எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுகிறார். மூசா விளங்கப்படுத்தினார்களா? ரப் என்று சொன்னால் அவன் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. மூசா என்ன பற்றி சொல்கிறார்கள்? உன்னையும் என்னையும் படைத்தவன், உலகம் பது. ரப் என்றால் என்னன்னு விளங்கப்படுத்த போகல, என்ன உன்னையும் என்னையும் படைத்தவன். மறுபடி கேட்கிறான், வானங்கள் பூமியை படைத்தவன், இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வரார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்பன்னு தெரியாம அவன் தன்னை ரப்பன்னு சொல்லல, ரப்பன்றது அவனுக்கு தெரியாம அவன் ரப்பன்னு சொல்லல. எனவே சகோதரர்களே, வானங்கள் பூமியையும் அதில் உள்ளவற்றையும் படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் ஆற்றல் மிகுந்தவன். இவைகள் உலக மக்கள் எல்லோரிடத்திலும் நம்பிக்கை. அவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும் என்பதில் தான் பிழைவிடுகிறார்கள். அவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும். கபரிலே இருக்கின்ற அவுலியாக்களின் பேரால், தாயத்து தட்டு தகடு பேரால், மகான்களுடைய பேரால், அவுலியாக்கு நல்லவர்களுடைய பேரால், தங்கல்மார்களுடைய பெயர்கள் இந்த வணக்கங்கள் செலுத்தப்படக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் வணக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை பிரச்சாரம் செய்வதற்கு நபிகள் வந்தார்கள். சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் அடிப்படையில் அது ஒரு விஷயம் வரும், தௌஹீதுர் ருபூபிய்யா. தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் என்ன? வானங்கள் பூமி அதில் உள்ளவைகள் அனைத்தையும் படைத்ததும் பரிபாலிப்பதும் அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வானங்கள் பூமி அதில் உள்ளவைகளை படைத்தது பரிபாலிப்பது இது அனைத்துமே அல்லாஹ் தான் என்று நம்புவது தௌஹீதுர் ருபூபிய்யா. படைப்பு கொள்கையும் நிர்வாக கொள்கையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் என்று நம்புவது ஒவ்வொருவரது கடமை. அதை மக்கத்துக்கு அவர்கள் ஏற்கனவே நம்பி இருந்தார்கள். யூதர்கள் ஏற்கனவே நம்பி இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே நம்பி இருந்தார்கள். அந்த மக்களிடத்திலே அந்த நம்பிக்கை இருந்ததாக அல்லாஹ்வுடைய இத்தனை குர்ஆன் வசனங்களும் சாட்சி சொல்கிறது. எனவே அடிப்படை என்ன? அது கிடையாது. தௌஹீதுர் ருபூபிய்யா எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருந்தது. இரண்டாவது ஒன்று இருக்கிறது, தௌஹீதுல் உலூஹிய்யா, அதாவது தௌஹீதுல் உபூதிய்யா. இவனுக்குத்தான் வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். எவன் வானங்களையும் பூமியையும் அதில் உள்ளவற்றையும் படைத்தானோ நிர்வகிக்கிறானோ அவனுக்குத்தான் வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். அவனால் படைக்கப்பட்ட உங்கள் கரங்களால் உருவாக்கப்பட்ட சிலைகளுக்கு அல்ல என்பதை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் நபியவர்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். அதை நாங்கள் தௌஹீதுல் உலூஹிய்யா அழைக்கிறோம். வணக்கமும் அடிமைத்தன்மையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும், அவன் மாத்திரம்தான் அதற்கு தகுதியானவன். இதை பிரச்சாரம் செய்யத்தான் நபியவர்கள் வந்தார்கள். சகோதரர்களே, இதை அடிமனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், பதிய வைத்துக் கொண்டு வாருங்கள். என்ன செய்கிறார்கள்? இந்த பிரச்சாரத்துடைய வாசனை கூட கிடையாது. நபிமார்களுடைய மன்ஹஜிலே போனால் வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ அன் அரிஃபுல்லாஹ, அல்ல அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு சமூகத்தின் நபிமார்களை அனுப்பினோம். அல்லாஹ் சொல்லவில்லை. அன் இஅ்புதுல்லாஹ, அறிந்த அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான்
ஒவ்வொரு சமுதாயத்தையும் நாங்கள் நபிமார்களை அனுப்பினோம். வஜிதனிபு தாகூத், அது அல்லாமல் வணங்கப்படுகின்றவைகள் இருக்கின்றனவே அவைகளை நீங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களிலே அதைத்தான் எத்தி வைத்தார்கள். சகோதரர்களே, இதுதான் தஅவாவாக இருக்க வேண்டும், அதுதான் பிரச்சாரம். எங்களுக்கு முன்னால் இணை வைப்பதை காணுகிறோமா, சிறுக்கு வைப்பதை காணுகிறோமா, ஆற்றல் இருந்தால் போய் சொல்ல வேண்டும், இது தவறானது, இப்படி இணை வைக்க கூடாது. இந்த பிரச்சாரம் செய்யப்படாமல் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்துக்கு 13 வருடங்களுக்கு எல்லாம் பிறகு எது வந்ததோ அதை ஆரம்பமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். 5 நேர கடமை போகிறார்கள். சிறுக்கு வைப்பவர்கள் சிறுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையெல்லாம் படுமோசமாக, தாயத்து தட்டு தங்கள் இப்படி என நம்பிக்கையில் படுமோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஹாதராக்களும் சிறுக்கியத்தான மௌலூதுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சிறுக்குடைய வழிபாடுகளே நடந்து கொண்டிருக்கிறது. சிறுக்குடைய நூலையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வைத்துக் கொண்டு மக்களை 5 நேரம் தொழுவதற்கு வாருங்கள், 5 நேரம் தொழுவதற்கு வாருங்கள் என்று சொன்னால், அதோடு சேர்த்து அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால், ஏன் அவர்களுடைய ஒட்டகங்கள் அல்லாஹ்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? அல்லாஹ்வுக்கு விட்டிருந்தார்களே நேர்ந்து ஒட்டகங்கள், ஏன் அல்லாஹ்வுக்கு என்னை வந்து சேராது என்று சொன்னான்? அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் செய்தார்கள். இன்னொன்றுக்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்றையும் நம்பிக்கொண்டவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் குணப்படுத்துவான், இவர்களும் குணப்படுத்துவார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் தனித்தன்மை பெற்றிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. கபருக்கு போய் நேரலாம், தவாப் செய்யலாம், நெருப்பு வைக்கலாம், அங்கே போய் பல விஷயம் தங்கலாம், இப்படியெல்லாம் சுஜூது செய்யலாம், பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுவதற்காக கபருக்கு மேலங்கள் குழந்தையை வைக்கலாம், இப்படி என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை என்னென்னலாம் நடக்கிறது? தெவட்டக்காயில என்ன நடக்குது? பெண்களுக்கு, பெண்கள் மாத்திரம் நுழைய முடியும் என்ற ஒரு பகுதி. அங்கே போனால் குழந்தை கிடைக்கவில்லை என்பதற்காக எண்ணெயை எடுத்து அந்த வழி, அந்த அவுலியா கேடு கட்டவர் என்ன செய்கிறார்? தேய்த்துக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு அங்கே போக முடியாது, மற்றவர்களுக்கு போக முடியாது. இந்த அத்தனை சிறுக்கியத்தும் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து விட்டு தொலைவாருங்கள் என்ற நபியர்கள் அழைத்தார்கள். யா முஆத் இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப். முஆதே, நீ ஒரு யூத சமுதாயத்தை நோக்கி போகிறார். அல்லாஹ்வை தெரியாத சமுதாயமா, அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளாத சமுதாயமா? அங்கே போகிறார். ஃபல்யகுன் அவ்வலு மா ததுஹும் இலைஹி லா இலாஹ இல்லல்லாஹ். நீ முதலாக அழைக்கின்ற பிரச்சாரம் எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முதலாவது சொல். ஃபஇன்ஹும் அதாஊக, உமக்கு அவர்கள் வழிபட்டார், அவர்களுக்கு தொழுகை படித்துக் கொடு, அவர்களுக்கு தொழுகை படித்துக் கொடு. அது இல்லாமல் தொழுகை படித்துக் கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது சகோதரர்களே. ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள்? சிறுக்கை பற்றி ஒரு வாசனை கூட வராது, பேச்சுக்கள் கூட வராது. மக்களிடத்திலே உள தூய்மை ஏற்படுத்துகிறார்களாம், சுய தூய்மை ஏற்படுத்துகிறார்களாம். அவர்களை தூய்மைப்படுத்தி நல்ல மக்களாக மாற்றிவிட்டால் இணை வைப்பை விட்டு விலகி விடுவார்களாம். இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்ததா? அல்லாஹ் தஆலா எங்கே இருக்கிறான் என்று அதிலே படித்தவர்கள் வரைக்கும் கேட்டால் ஒன்றோ பேச மாட்டார்கள், அல்லது எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் சொல்வார்கள். தப்லீகிலே போகிறார்கள், 4 மாதங்கள் 4 வருடங்கள் ஆகிறது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இந்த மாதிரி மசாயில்களில் பேசக்கூடாது எங்களுடைய உலமாவுல் கிராம் சொல்லி இருக்கிறார்கள், சங்கை மிக்க தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவளை விடுதலை செய்யுங்கள், அவள் ஒரு மோமினான பெண். அந்த பெண் ஒரு மோமினான பெண். ஏன்? அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான் சொன்னால் மோமினான பெண். விடுதலைக்கு காரணமான ஒரு ஏகத்துவ கொள்கையை உலமாவுல் கிராம்கள் பேச வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்களாம். யார் அந்த உலமாக்கள்? நபி அவர்களுடைய மன்ஹஜிலே வராதவர்கள் உலமாக்களாக முடியுமா? சகோதரர்களை பேசுகிறார்கள். சமுதாயத்திலே காணுகிறோம், அங்கே போனால் உள தூய்மை என்ற பெயரில் சிறுக்கு வைப்பவர் வந்திருக்கிறார், அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை எல்லாம் வந்திருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறானோ இல்லையே ஏதோ தொழுது விட்டு போகிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறார். அந்த பெரியார் 40 வருடமாக எழுப்பி தொழுதார். இது என்ன பிரயோஜனம்? அந்த பெரியார் 40 வருடமாக எழுப்பி தொழுதார். அவனை கூப்பிடு, அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை உனக்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ்வை பற்றி உனக்கு எவ்வளவு தெரியும்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, முதலில் அறிந்து கொள், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. தெரியாத நபி அவர்களாக இராக் புயல் குந்திக் கொண்டிருந்தார்கள். தெரிந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறான். ஃபஅலம், அறிந்து கொள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்று நபியர்களை பார்த்து சொல்கிறான். லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலு, நீர் இணை வைத்தாலும் உமது அனைத்து அமல்களும் அழிந்துவிடும். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறான். நபிக்கு அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுவது இதே போன்ற சாதாரண மக்களுக்கு ஞாபகப்படுத்த கூடாதா? அவர்களிடத்தில் நபியர்கள் தாயிஃபுக்கு போனார்கள், மதீனாவுக்கு போனார்கள், பல பிரதேசங்களுக்கு ஏன் போனார்கள்? இந்த கலிமாவை எத்தி வைப்பதற்காக. கலிமாவை எத்தி வைப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியர்களுடைய வழிமுறை என்ன? அது தொழுகைக்கு வாருங்கள். இப்படி ஒரு கலிமாவை நபியர்கள் எத்தி வைத்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள்,
பத்ர் யுத்தம், தபூக் யுத்தம், உஹது யுத்தம், எந்த யுத்தங்களும் நடந்திருக்காது. அழகாக ஏற்றுக்கொண்டு போயிருப்பார்கள், ஏற்கனவே ஏற்றிருந்தார்கள். அதனால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எங்க போய் சாதாரணமா உங்களுக்கு பேசி வரலாம். ஏன் நபிமார்கள் என்ன சொன்னார்கள்? வரக்கத் இப்னு நௌஃபல், நபியே நீ கொண்டு வந்ததை போன்று எவர்கள் கொண்டு வந்தாரும் இல்லா ஊதிய தண்டனைப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு நோவினைப்படுத்தப்பட்டே இருக்கிறார்கள். யாரெல்லாம் நபி கொண்டு வந்ததை போன்று கொண்டு வரவில்லையோ வேதனைப்படுத்தப்பட மாட்டார்கள், தொந்தரப்படுத்தப்பட மாட்டார்கள், வாருங்கள் என வரவேற்பார்கள். சகோதரர்களே, இதுதான் நடக்குமே ஒழிய நபி அவர்களை கொண்டு வந்ததை நாங்கள் கொண்டு வந்தால் மன்னர்கள் தொடக்கம் சாதாரண மனிதர்கள் வரைக்கும் எங்களுக்கு எதிர்ப்பு வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, இப்படிப்பட்ட அக்கீதாவுக்கு முரணான அக்கீதாவை இல்லாத இஸ்லாமிய அக்கீதாவே அதில இருக்கின்ற சில உலமாக்களுக்கு இதுதான் சரியானது, இதைத்தான் மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும் என்பது தெரியும். பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரியாது. அவர்கள் மார்க்கம் நினைத்து செய்கிறார்கள். சொல்லுகின்ற கடமை அவர்களுக்கு உண்டு. இப்படி நாங்கள் காணுகிறோம். சகோதரர்களே, இந்த நம்பிக்கைகளிடத்தில் அகல வேண்டும். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை பேச அனுமதிக்காத, பேச அனுமதி கூட தந்தாலும் கூட பேசுவனை மோசமான முறையில் பார்க்கின்ற, ஏசுகின்ற, தவறான முறை மொழிபெயர்ப்பு செய்தால் கூட, சரியான மொழிபெயர்ப்பை செய்தால் கூட அவரை ஒரு மாதிரி விசாரிக்கின்றவர்கள் இருக்கின்ற ஒரு ஜமாத்தில் எப்படி ஒருவர் சேர முடியும்? எப்படி ஒருவர் போக முடியும்? இஸ்லாமிய அகீதாவுக்கு திட்ட தெளிவாக முரண்படுகிறது. கபர்கள் இல்யாஸ் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றியும் எத்தனை அறிஞர்கள் பற்றியும் நம்பிக்கை என்ன? அவர்கள் சுட்டிக் கொண்டிருக்கிறார்கள், சுரண்டு கொண்டிருக்கிற நம்பிக்கை உங்களிடத்தில் கிடையாதா? அல்லாஹ்விடத்திலே போய் பேசினார்கள் நம்பிக்கை கிடையாதா? நபியர்கள் இஷாரா செய்தாங்க நம்பிக்கை கிடையாதா? இவ்வளவு நம்பிக்கைக்கு மத்தியிலும் தூய இஸ்லாத்தை எப்படி நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்ய போகிறீர்கள்? சகோதரர்களை, இந்த அடிப்படை இல்லாமல் எந்த அத்திவாரத்தை நீங்கள் கட்டினாலும் தொழுகை என்றும் நோன்பு என்றும் ஜக்காத், மக்கத்து காபிர்கள் ஹஜ் செய்யவில்லையா? ஹஜ்ஜுடைய நாளிலே என்ன செய்தார்கள்? அரபாவுக்கு போக வேண்டிய நாளில் கௌபாக்குள்ள இருப்பார்கள். எல்லோரும் அரபாவை முடித்துவிட்டு முஸ்தலிபாவுக்கு போகினால அவர்கள் போனார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், மக்கள் எப்படி அந்த முஸ்தலிபாவுக்கு போகிறார்களோ அதுபோன்று நீங்களும் போகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். செய்யவில்லை அவர்கள்? இது அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்லவில்லையா? கடலிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கவில்லையா? சகோதரர்களே, அடிப்படை அவர்கள் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு குறுக்காக இருக்கும் என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர், அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது. எனது நம்பிக்கை, எனது வாழ்க்கை, எனது பிரச்சாரம் எங்கேயும் நான் செய்வேன். அதோடு நீ உனது பிரச்சாரங்களுக்கு அலை, நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். அதனால் உனக்கு பிரச்சனை வரும் என்பதற்காக நீ என்னை ஒதுக்குவா என்றால் அதை அழைப்பும் அல்ல, அழைக்கின்ற ஒரு ஜமாத்தும் கிடையாது, எனக்கு அது தேவையும் கிடையாது. இது போன்ற அனைத்து பிரிவுகளை நீ விட்டு ஒதுங்கிவிடு. இது நபியுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு கட்டளை. இதை நாங்கள் செய்ய வேண்டுமா இல்லையா? மோசமான தவறான ஒரு விளக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா தான் பரிபாலிக்கின்றவன், அவன் தான் படைத்தவன், நிர்வகிக்கிறவன், ஏற்றுக்கொள்கிறோம். அதுவா பிரச்சாரத்தின் அடிப்படை? எல்லா முஸ்லிம்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், நோய் நொம்பங்கள் குணம் தேடும் அவனிடத்தில் தான். இந்த நம்பிக்கை மக்களிடத்திலே வளர்க்க வேண்டும். அதுதான் இன்று கூடுதலான நம்பிக்கையாக எங்கள் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. சிறுக்கு நடக்கின்ற ஒரு பள்ளிக்கு போனால் மிம்பரிலே ஏறிக்கொண்டு சமுதாய ஒற்றுமையையும் இஸ்லாத்தின் தொழுகையுடைய முக்கியத்துவத்தையும் பேசுவதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சைத்தான் நிரந்தர நரகத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்ற நேரிலே நீங்கள் எப்படி எதை சொல்ல போகிறீர்கள்? தொழுது, நோன்பு பிடித்து, ஜக்காத்து கொடுத்து ஹஜ் செய்தாலும் இறை வைப்பிலை இருந்தால் சொர்க்கத்துக்கு வருவானா? தொழுவது அழகு பார்க்கவா அல்லது சொர்க்கத்தை தேடவா? இதை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும். சகோதரர்களே, இது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கொடுக்கப்படுகின்ற தவறான கருத்து என்ன? சகோதரர்களே, லா ஹாகிமியத இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றல் அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. சட்டம் இயற்றல் அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நபி அவர்கள் என்ன சொல்வார்கள்? வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை சொல்லத்தான் வந்தார்கள். அதை சொன்னார்கள். ஆனால் அதை சொல்லுவதற்கும் செய்வதற்கும் அடிப்படையாக ஒன்று தேவை. எது? சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டமும் அல்லாஹ்வுடைய அதிகாரமும் இருந்தால்தான் அந்த விஷயத்தை பூமியில நடைமுறைப்படுத்த முடியும். அதற்காகத்தான் நபியர்கள் ஆரம்பத்திலே பாடுபட்டார்கள். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன் தான், அதைத்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அது வருவதற்கு பிரச்சாரம் மாத்திரம் போதுமா? ஆட்சி தேவை. எனவே லா ஹாக்கிமியத்த இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றல், ஆற்றல், அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு. அதை தேடி எடுப்பதற்காக மக்காவிலே 13 வருடமாக நபியர்கள் சிலரை பயிற்றுவித்தார்கள். முதலாக தாருல் அர்கத்திலே, பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக சில சஹாபாக்களை அப்படியே பயிற்றுவித்து அவர்களுக்கான ஒரு நாட்டை தேடினார்கள்.
அவர்களுக்காக ஒரு நாட்டை தேடினார்கள். லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா கரஜ்து. கௌபாவை பார்த்து நபியர்கள் சொன்னார்கள், உனது சமுதாயம் என்னை வெளியேற்றிருக்காவிட்டால் நான் வெளியேறிருக்க மாட்டேன். நான் தேடவில்லை, நான் மதீனாவை தேடவில்லை என்று சொன்னார்கள். இந்த சமுதாயம் என்னை வெளியேற்றிருக்காவிட்டால் இங்கே இது 13 வருஷம் அடிபட்டது போல் தொடர்ந்தும் நான் செய்வேன் என்ற கருத்திலே லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா கரஜ்து. உனது சமுதாயம் என்னை வெளியேற்றிருக்காவிட்டால் நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று நபியர்கள் சொல்லுகிறார்கள். ஆட்சி தாயிஃபுக்கு போனார்களாம். சூட்டபிளான பிளேஸ் கிடைக்குமா என்று பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. மதீனாவை தங்களுக்கு சூட்டபிளாக கண்டார்கள். அங்கே போய் ஒப்பந்தங்களுக்கு பின்னால் ஆட்சி அமைத்தார்கள். பின்னர் ஜிஹாத், யுத்தம், பல இப்படி என்னமோ நபி அவர்கள் உலகத்திலே இடங்களை பிடிப்பதற்கும் ஆட்சிகளை பிடிப்பதற்கும் வந்தார்கள் போன்றும் அதோடு நிறுத்தினால் பரவாயில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நோக்கமே அதுதான். லா இலாஹுடைய நோக்கமே லா ஹாக்கிமியத்த இல்லா லில்லாஹ் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். சட்டம் இயற்றும் அதிகாரம், சட்டத்தை சொல்லும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தவிர விபச்சாரமா, குற்றவியல் சட்டமா, பொருளியல் சட்டமா, குடும்பவியலா, சமூகவியலா, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தான் சட்டம் இயற்றுபவன். இந்த சட்டத்தை தவிர வேறு எந்த சட்டமும் கிடையாது என்பதை நபியர்கள் சொன்னார்கள். அதனால் தான் இந்த ஆட்சி போய்விடுமோ என்று அபூலஹப் பயந்தான், உத்பா பயந்தான், ஷைபா பயந்தான். வணக்கம் என்றால் விட்டு போயிருப்பான், ஆட்சியும் சேர்ந்தே போகிறது. அப்படி பயப்படவில்லை. ஆட்சியை தரவா என்று கேட்டார்கள். மக்களுக்கு என்ன கேட்டார்கள்? ஆட்சி உங்களுக்கு தரவா என்று கேட்டார்கள். வேண்டாம் என்றார்கள். ஆட்சிக்காக நான் வரவில்லை. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன். நீ வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவதை நீ வணங்கவும் மாட்டாய். உனக்கு உனது மார்க்கம், எனக்கு எனது மார்க்கம். இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தேவையில்லை. வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன். நீ சமாளித்துக் கொடுத்தால் அவர்களும் சமாளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அதற்காக நபி அவர்கள் வந்தார்கள். ஆட்சியை கேட்டார். பெண்கள் தரவா, சொத்து தரவா, ஆட்சி தரவா? அதற்காக நான் வரவில்லை. என்ன சொன்னார்கள்? இல்லை, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். ஒரு வருஷம் உங்களுக்கு, இன்னொரு வருஷம் எனக்கும் என்பதல்ல. நபியர்கள் சொன்னார்களா இல்லையா? ஆனால் அதை லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள் கொண்டு வந்து லா ஹாக்கிமியத்தை இல்லா லில்லாஹ், தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் ஹாக்கிமியா. சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாரும் கிடையாது. நாங்களும் சொல்லுகிறோம், சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாரும் கிடையாது, வேறு யாருக்கும் கிடையாது. அதை இப்படி தனியே பிரித்து லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அதிகாரம் தந்தது யார்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள் கொண்டு வருவதற்கு, அல்லாஹ் சொல்லாத இடத்திலே கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அதிகாரம் தந்தது யார்? அதற்குள் வருமா வராதா என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நபி அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்து அந்த மக்களிடத்தில் எதை எதிர்பார்த்தார்கள் என்பதில் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், இவ்வளவுதான். இதை தவிர அங்கே போய்கொண்டு அவருடைய சட்டத்துக்கு எல்லாம் எதிராக கிளியுங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், பொருளியல் ரீதியாக என்ன சட்டம், இதெல்லாம் பார்த்தார்களா? அந்த பிரதேசத்தில் இருந்தார்கள், அவர்கள் சொல்லுகின்ற அமைப்பில் வாழ்ந்தார்கள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் நபி அவர்கள் கிடந்தார்கள். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த கோஷத்தை, வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை உண்மைதான். ஆனாலும் இந்த ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாரும் கிடையாது என்பதுதான் அடிப்படை. அதன் மூலம் தான் ஏகத்துவத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும். அதற்கான ஒரு பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும். முஸ்லிம்களிடத்தில் நல்லிணக்கத்தோடு நடந்து அவர்களை ஒன்றிணைத்து அந்த பயிற்சியை கொடுத்து அந்த காலம் வந்த முன்னால் கபர்களை உடைப்போம், சிலைகளை உடைப்போம், எல்லாவற்றையும் நாங்கள் செய்து அந்த மக்களை தூய்மையான ஆட்சியை கொண்டு வந்து நிறுத்துவோம். ஏக இறைவனை அவர்கள் வணங்குவார்கள். அதற்கான கனவு கண்டு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் நனவுலகத்திற்கு வரும் என்று பேசி லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள் அந்த விளக்கத்தை நுழைக்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் எந்த இடத்திலும் அதை கேட்டது கிடையவே கிடையாது. அதை பற்றி கடைசி நேரத்தில் பேசவும் கிடையாது. இவர் தான் ஆட்சியாளராக வர வேண்டும், நான் அதற்காகத்தான் வந்தேன், கவனமாக இப்படி எல்லாம் பேசியதே கிடையாது. பேசியது கிடையாது மாத்திரமல்ல, சில ஹதீஸ்களே தான் வந்த நோக்கத்தை சொல்கிறார்கள். கட்டிடம், அவரது கட்டிடம் இபத்தனா புயூத்தன் ஃபஹ்ஸனஹா வ அக்மலஹா வ அஜ்மலஹா, அழகாக சில வீடுகளை கட்டி அழகான ஒரு அந்த வீட்டை அமைக்கிறார். பார்ப்பதற்கு யுஅஜிபுன் நாஸ், ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வளவு அழகான வீடா, முழுமையாக கட்டி முடித்து விட்டார்கள். ஒரே ஒரு இடத்தை விட்டு ஜாவியா ஒரு மூலையில விட்டு வைக்கிறார்கள், கல் வைக்காமல். இந்த இடத்தில் மாத்திரம் ஒரு கல்லை வைத்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். நான் தான் அந்த கல். நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் கல்லாகிவிட்டால், அந்த கட்டிடத்தின் கல்லாக நபி அவர்கள் மாறிவிட்டால் கட்டிடம் பூர்த்தி, ஆட்சி பூர்த்தி இல்லை. பைத்துல் மக்திஸ் கையில் இல்லை. அந்த நேரத்திலே நபி அவர்கள் நான் தான் கல் என்கிறார்கள். ஆனால் கட்டிடம் பூர்த்தியாகி விடுகிறது, ஆட்சி அதிகாரம் பூமியில் வரவில்லை முழுமையாக. கட்டிடம் என்ன? கொள்கை, ஏகத்துவம், அதனால் தான் பூர்த்தியாகிறது. சகோதரர்களே, அந்த மார்க்கத்தை கொண்டு வந்து முழுமையாக சமர்ப்பித்து முடித்து விட்டேன். மார்க்கத்தை நான் கொண்டு வந்து இந்த பூமியில சமர்ப்பித்து முடித்து விட்டேன். மக்கள் ஏற்றுக்கொள்ளல், நிராகரித்தல்,
ஆட்சி வரல் வராமல் இருத்தல் அது உங்களையும் அல்லாஹ்வுடைய தக்தீரை பொறுத்தது. பிரச்சாரமும் கொள்கையும் இதுதான் என்பதை நபிகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த கற்பனை 1924வது இஸ்லாமிய ஆட்சியின் வீழ்ச்சியின் பின்னால், பேரளவிலாத இஸ்லாமிய ஆட்சியாக இருந்த துருக்கியில் இந்த ஆட்சியின் வீழ்ச்சியின் பின்னால் இந்த வளம், இந்த சிந்தனை மக்களுக்கு மத்தியில் வேரூண்ட ஆரம்பிக்கிறது. இஸ்லாமிய ஆட்சி தேவை, தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று பார்க்காமல் வெள்ளத்திலே அடிபட்டு போகின்ற சரிகள் போட்டிருக்கிறீர்கள், அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். அதை பார்க்காமல் அந்த அடிபட்டு போகின்ற வெள்ளத்திலே சருகுகளை ஒன்று சேர்க்க முயற்சிக்கிறார்கள். சருகுகளை ஒன்று சேர்ப்பதால் அடிபட்டு அடித்துக் கொண்டு போகின்ற வெள்ளம் சருகுகளை மீண்டும் முறியடித்துக்க சொல்லுவே. நாங்கள் சருகுகளாக இருக்கின்ற நிலைமை ஒற்றுமை தேவையே கிடையாது. சருகுகள் ஒற்றுமையில் பிரயோஜனமும் கிடையாது. சருகுகள் அதனுடைய தெம்பை பெற வேண்டும், நதியை எதிர்த்து போராடுகின்ற திறமை வர வேண்டும். தனித்து நின்றாலும் நதியை எதிர்த்து போராடுகின்ற திறமை வந்தால் தான் பலமாக மாற முடியும். அதற்கு ஈமான் தேவை. ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தின் பக்கம் முதல் திரும்ப வேண்டும். எது முதலாவது? ஏகத்துவம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், சரியான பார்வை, அமல், தக்வா, ஈமான் எல்லாம் வந்த பின்னால் நீ பேசு. ஆட்சி அல்லாதவர் நீ பேச தேவையில்லை. நல்ல முறையில் வாழ்ந்து நோன்பு பிடித்து ஜக்காத்து கொடுத்து வாழ்ந்தால் நான் அவர்களுக்கு முன்னேவர்களுக்கு கொடுத்ததை போட்டு நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆனால் இதை புகுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை திருத்தி ஒரு சித்தாந்தம் இந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறது மாத்திரமல்ல, இதை பேசக்கூடிய ஜிஹாதிய இயக்கம் அல்லாத 1000க்கு மேற்பட்ட உலகளாவிய இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு போன்று உருவாகி இருக்கின்றன. இந்த உருவாக்கத்திற்கு பின்னால் இந்த சிந்தனையிலே ஷியாக்கள் போலிகளாக நுழைந்திருக்கிறார்கள். நாங்களும் இஸ்லாமிய ஆட்சி, ஹுமைனி போன்றவர்கள், அதாவது நாங்களும் இஸ்லாமிய ஆட்சி, புரட்சி 1980களில் ஈரானில் புரட்சி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிறோம் போனார்கள். இஸ்லாமிய ஆட்சியை கனவு கண்டவர்கள், தவறான முறையில் கற்பனை செய்தவர்கள் அனைவரும் ஈரானுக்கு போனார்கள். ஆட்சியை பிடித்தான், இது ராபிலியாக்குடைய ஆட்சியை விரட்டி விட்டார். மறுபடியும் வந்த பின்னால் அது தவறானதுதான், அந்த புரட்சி நாங்கள் ஏற்றுக்கொண்ட தவறுதான். இப்பொழுது சொல்கிறார்கள், தூர பார்வை இல்லாத உங்களால் இஸ்லாமிய சமுதாயம் உங்களுக்கு பின்னால் வந்து எப்படி ஆட்சியை காட்கும்? ஹுமைனுடைய ஷியாவுடைய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியா இல்லை என்று பார்க்க தெரியாதவர்கள், பட்ட பின்னால் தான் உணரக்கூடியவர்கள் இஸ்லாமிய ஆட்சி என்று நீங்கள் வழிகாட்ட முடியுமா? செய்கிறார்கள். சகோதரர்களே, இந்த சிந்தனையை தவறான முறையில் வலியுறுத்துவதில் யூதர்கள் மிக பங்கு செலுத்தினார்கள். அவர்களால் ஷியாக்கள், இஸ்லாமிய யூதர்கள், இஸ்லாத்தின் போர்வையில் இருக்கின்ற யூதர்கள் என்று சொல்லலாம், உருவாக்கப்பட்டார்கள். அந்த ஷியாக்களுடைய உச்சகட்ட தாக்கத்தின் விளைவாக இன்றைய ஜிஹாதிய இயக்கங்கள் அல்லது இஸ்லாமிய ஆட்சியை பேசக்கூடிய இயக்கங்கள் உருவாகின. நல்ல ஜிஹாதி இயக்கங்களும் இருக்கின்றன, அதை சுட்டி காட்டுவேன். அது அல்லாமல் பல இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றன. சர்வதேச மட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சி என்று பேசக்கூடியவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை முன்வைக்கக்கூடியவர்கள், தேச மட்டத்திலே பேசக்கூடியவர்கள் பலர் உருவாகி இருக்கிறார்கள். இதிலே முன்னணியே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றால், இஸ்லாமிய ஆட்சியை தான் அடிப்படை என்று சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய இயக்கம் என்றால் தாருல் அர்கம், DA என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இயக்கம், வழிகேடுகள் நிறைந்த வழிகேடுகளின் மொத்த வடிவமான ஒரு இயக்கம், சிறுக்கியாத்துக்களும் பிதாத்துக்களும் குவிந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அது தெளிவாக அவருடைய பிரச்சாரர்கள், அவருடைய அறிஞர்கள், அவருடைய சஞ்சிகைகள். சகோதரர்களே, தூது கட்டாயம் வாங்க வேண்டுமா? தூது யாருடைய சஞ்சிகை? தூது கட்டாயம் வாங்க வேண்டுமாம். தூது யாருடைய சஞ்சிகை? ஈரான் எம்பசியின் கலாச்சார பிரிவால் வரக்கூடிய சஞ்சிகை. என்ன எழுதப்படுகிறது? யார் சொல்லுகிறார்கள்? DA சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி கனவு கண்டவர்கள். சகோதரர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள், இவர்கள் இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில் இஸ்லாம் சொல்லாத ஆட்சியை கொண்டு வர நினைக்கிறார்கள். பேரளவில் சொல்லிக் கொண்டாலும் இஸ்லாம் சொல்லுகின்ற ஆட்சி அல்ல. அப்படி இஸ்லாமிய ஆட்சி வர முடியாது. வந்திருந்தால் 1,26,000 நபிமார்கள் தேவைப்பட்டிருக்காது. சிம்பிளாக கொண்டு வந்திருப்பார்கள். 950 வருஷம் நூல் தான் பாடுபட்டிருக்க மாட்டார். ஆட்சி என்ன வந்திருப்பார்கள். முதலில் கொள்கை சரியான பின்னால் தான். 950 வருஷம் ஆனாலும் அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவறல்ல. 23 வருஷம் ஆனாலும் நபியோட வெற்றி அல்ல, அல்லாஹ்வுடைய உதவி அது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அந்த உருவாக்கம் எப்படி நடந்தது? யூதர்கள் மூலம் எப்படி ஷியாக்கள் உருவாக்கப்பட்டார்கள்? ஷியாக்களுடைய தாக்கம் இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சியை பேசக்கூடிய இயக்கங்களில், அவர்களை ஷியாக்கள் என்று சொல்லவில்லை, அவர்களிலே எப்படி ஷியாக்கள் தாக்கம் இருக்கிறது, ஷியாக்களுடைய பிரச்சாரங்களுக்கு அவர்கள் துணை போயிருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் பார்ப்போம். ஏனென்றால் இந்த ஒரு விஷயம்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கொள்கை பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கு தடையாகவும் குறுக்காகவும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து வருகின்ற வகுப்புகளிலே கலந்து கொண்டு அது சம்பந்தமான வினாக்களை தொடுப்பதற்காக கடைசி நாளிலே நேரம் ஒதுக்கப்படும். அதிலும் கலந்து கொண்டு வினாக்கள் தொடுக்குமாறும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மைந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.